துயர் பகிர்வோம். ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா காலமானார். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் வாழ்ந்து வந்த ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா 17/8/2026 அன்று பிரான்சில் காலமானார். இவர் காலம் சென்ற தம்பிராஜா குணமணி தம்பதியின் அன்பு மகனும், காலம் சென்ற தர்மலிங்கம் திரவியமலர் தம்பதியின் பாசமிகு மருமகனும், தமயந்தியின் ஆருயிர் கணவரும், சரண், ஜெரோன், ஸ்டெஃபான் ஆகியோரின் ஆருயிர் தந்தையும், காலம் சென்றவர்களான ராஜேஸ்வரி, பத்மராஜா, புவனேந்திர ராஜா மற்றும் புவனா, பிமலா, கமலா ஆகியோரின் அன்பு சகோதரரும், காலம் சென்றவர்களான பெர்னால்ட், அலோசியஸ் மற்றும் தர்மபுத்திரி, தர்மதிலகம், தர்ம குணநாயகி, தர்மராணி, அபிராமி, வசந்தி, பிரபாகரன், ஜசோதா, ரோகிணி, வினோ, அன்டன் ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் திருவுடல் அஞ்சலி செலுத்துவதற்காக 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இலக்கம் 32 அவென்யூ ஜோம் மூலா 93-100 மொந்த்ரோய் என்ற முகவரியில் உள்ள மெசோன் ஃபுனேரரில் வைக்கப்பட்டிருக்கும். இறுதி நாளன்று பார்க்க முடியாதவாறு பேழை மூடப்பட்டிருக்கும். 27/8/2026 வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 11:30 வரை மெசோன் ஃபுனேர் து வில்தனோஸ் 95 ரூ மாசல் சம்பா 93-430 வில்தனோஸ் எனும் முகவரியில் அன்னாருக்கான அஞ்சலி நடைபெறும். ஆத்ம சாந்திக்கான சிறப்பு பிரார்த்தனைகள் எக்லீஸ் செயின்ட் மோரிஸ் து லா போயிசியர் 59 ரூ எதுவா பிரான்லி 93-100 மொந்த்ரோயில் மதியம் 1:30 முதல் 3:30 வரை நடைபெறும். பின்னர் 30 அவென்யூ ஜோம் மூலா 93-100 மொந்த்ரோயில் அமைந்துள்ள சேமக்காலையில் மாலை 4 மணிக்கு உடல் நல்லடக்கம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். தமிழ் மூலம் பிரெஞ்சு மொழி கற்பதற்கான டெஃப் அடிப்படை பயிற்சி புத்தகம் வெளிவந்துள்ளது. 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ரசம்பிளமோன் நேஷனல் மரின் லுபென் வெற்றி பெற்றால் கடுமையான மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்வு கூறப்படுகிறது. பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு எதுவா பிலிப் மயோத்தின் அடிப்படை கட்டமைப்புகளை மீள கட்டியெழுப்புவது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். பிரான்ஸ் உக்ரைனுக்கு வழங்கவுள்ள புதிய இராணுவ உபகரணங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் விநியோகத்தை விரைவுபடுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு
ஆ து பே ஆ பே து வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா கொர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான விரத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு, பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா கொர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. தமிழ் மூலம் பிரெஞ்சு மொழி கற்பதற்கான டெல்ஃப் அடிப்படை பயிற்சி புத்தகம் வெளிவந்துள்ளது. பிரெஞ்சு மொழியை ஆரம்ப நிலையில் இருந்து தமிழில் எளிதாக புரிந்து கற்றுக்கொள்ள உதவும் முழுமையான வழிகாட்டி. தமிழில் இலகுவான விளக்கங்கள், உரையாடல் அடிப்படையிலான கற்றல், பயிற்சிகள், விடைகள். தமிழில் பிரெஞ்சு உச்சரிப்பு வழிகாட்டி டெல்ஃப் தேர்வின் அனைத்து பிரிவுகளுக்கும் தயாராகும் நூல். டெல்ஃப் பிரெஞ்சு மொழி அடிப்படை பயிற்சி புத்தகம். விவரங்களுக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின்னர் குடியேற்றவாசிகளின் நிலைமை எப்படி மாறும் என்பது, யார் குடியரசுத் தலைவர் ஆவார் என்பதையும் அவருக்கு நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை கிடைக்கிறதா என்பதையும் பொறுத்தே அமையும். அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தலின் முதல் சுற்று 18 ஏப்ரல், 2வது சுற்று 2 மே அன்று நடைபெற உள்ளது. 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ரசம்பளுமோ நேஷனல் மரின் லூபென் வெற்றி பெற்றால் கடுமையான மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்வு கூறப்படுகின்றது. ரசம்பளுமோ நேஷனல் திட்டத்தில் குடியேற்றம் மிக முக்கியமான விவகாரம். மரின் லூபென் வெற்றி பெற்றால் குடியேற்ற எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க முயற்சிக்கப்படும். குடும்ப இணைப்பு மற்றும் சில குடியேற்ற பாதைகளின் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்படும். புகலிட கோரிக்கைகளில் கடுமையான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். பிரான்ஸ் குடிமக்களுக்கு வேலை, சமூக நலன் போன்ற துறைகளில் முன்னுரிமை வழங்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். பிறப்பால் பிரெஞ்சு குடியுரிமை பெறும் நடைமுறையில் மாற்றம் கொண்டுவரப்படும். சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை நாடு கடத்துவதில் வேகம் காட்டப்படும். இதுபோன்ற நடவடிக்கைகள் வரக்கூடும். ரசம்பளுமோ நேஷனல் குடியேற்றம் தொடர்பாக அரசியலமைப்பையே மாற்றும் வகையில் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதையும் முன்வைத்திருக்கிறது. ஆனால் இது தற்போதைய அரசியலமைப்பு சட்ட நடைமுறைகளுடன் கடுமையாக முரண்படக்கூடும் என்று சட்ட வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு எதுவா பிலிப் மயோத்தின் அடிப்படை கட்டமைப்புகளை மீள கட்டியெழுப்புவது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கிறார். அவரது கூற்றுப்படி மயோத்தில் சட்டவிரோத குடியேற்றம் கட்டுப்பாடின்றி அதிகரித்திருப்பதால் பாடசாலைகள், மருத்துவமனைகள், குடிநீர் உள்ளிட்ட பொது சேவைகள் மீது கடுமையான அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. எனவே முதலில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்திவிட்டு பின்னர் உள்கட்டமைப்புகளை விரைவாக மேம்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். அவர் முன்வைக்கும் முக்கிய நடவடிக்கைகள்
அடுத்த 5 ஆண்டு குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முழுவதும் மயோத்தில் புதிய அரசியல் புகலிட கோரிக்கைகள் பதிவு செய்வதை இடைநிறுத்துதல், குடும்ப ஒன்றிணைப்பு உள்ளிட்ட சட்டபூர்வ குடியேற்ற வழிகளுக்கும் தற்காலிகமாக தடை விதித்தல், மயோத்தை சுற்றியுள்ள கடற்பரப்பில் கடுமையான கண்காணிப்பை அதிகரித்தல், சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை வெளியேற்றுவதற்காக கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு சாந்த்ரு டு ருத்தூர் பிரான்சைஸ் அமைப்பது குறித்து நடவடிக்கை எடுப்பது, மயோத்தில் த்ருவா து சால் தொடர்பாக விதிகளை மேலும் கடுமையாக்குவது. புயல் தாக்குதலுக்கு பின்னரும் மயோத் ஏற்கனவே தண்ணீர், வீடுகள், சுகாதாரம், பாடசாலைகள் மற்றும் போக்குவரத்து போன்ற துறைகளில் பெரும் சவால்களை எதிர்கொள்கிறது. பிலிப் தனது பயணத்தில் குடிநீர், பாடசாலைகள், மருத்துவமனைகள், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை முக்கியமாக குறிப்பிட்டுள்ளார். மயோத்தின் மறு கட்டமைப்புக்கான அரசு முதலீடுகள் ஏற்கனவே சட்டத்தில் திட்டமிடப்பட்டுள்ளன. 2025 முதல் 2031 காலகட்டத்திற்கான திட்டத்தில் தண்ணீர், கழிவுநீர் திட்டங்களுக்கு 730 மில்லியன் யூரோ, சுகாதாரத்துறைக்கு 407 மில்லியன் யூரோ, புதிய விமான நிலைய திட்டத்திற்கு 1.2 பில்லியன் யூரோ என பல்வேறு முதலீடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மயோத் பயணம் ஒரு சாதாரண பிராந்திய பயணம் அல்ல. குடியேற்றம், எல்லை கட்டுப்பாடு, த்ருவா து சால், அரசியல் புகலிடம் மற்றும் தேசிய அடையாளம் ஆகியவற்றை 2027 தேர்தலின் முக்கிய விவாதங்களாக மாற்றும் நோக்கம் பிலிப்பின் அணுகுமுறையில் தெளிவாக தெரிகிறது. அதே நேரத்தில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்திய பிறகே உள்கட்டமைப்புகளை மறு கட்டமைக்க முடியும் என்ற அவரது அணுகுமுறை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் விவாதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. லா பிரான்ஸ் இன்சுமிஸ் கட்சி தலைவர், குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ஜான் லுக் மெலோன்ஷான் எதுவா பிலிப்பின் மயோத் கருத்துக்களை அபத்தமானது, கேலிக்குரியது, தூண்டுதலானது என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்து விடுகின்றார்கள். எங்களுடைய வங்கி அட்டையில் நாங்கள் கடன் கேட்டாலும் தந்து விடுகிறது. ஆனால் நிறையவே கடன் எடுத்துவிட்டு அதனை திருப்பி செலுத்துகின்ற பொழுதுதான் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கின்றீர்களா? எங்களோட சொல்யூஷன் மொத்த வங்கி கடனை ஒன்றிணைத்து மாத கட்டணத்தை குறைத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். கார்தினோ, காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07953375803. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள், லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தினோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ
பிரான்ஸ் உக்ரைனுக்கு வழங்கவுள்ள புதிய இராணுவ உபகரணங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் விநியோகத்தை விரைவுபடுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் வொலோதிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனுடன் சுமார் 2 மணி நேரம் தொலைபேசியில் பேசிய பின்னர் செலன்ஸ்கி இந்த தகவலை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளார். பிரான்ஸ் தனது புதிய இராணுவ உபகரணங்கள் மற்றும் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு விரைவாக வழங்கும். உக்ரைனுக்கு மிகவும் அவசரமாக தேவைப்படும் பேட்ரியோட் இடைமறிப்பு ஏவுகணைகளை வைத்திருக்கும் நட்பு நாடுகளுடன் பிரான்ஸ் பேசி உதவுவதற்கு மேக்ரோன் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் இத்தாலி இணைந்து உருவாக்கிய சாம் TNG ஏவுகணை தடுப்பு அமைப்பையும் உக்ரைன் எதிர்பார்க்கிறது. இது அடுத்த வசந்த காலத்திற்கு முன் கிடைக்காது என முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உக்ரைனிலேயே ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதற்கான உரிமங்களை வழங்க பிரான்ஸ் தயாராக இருப்பதாகவும் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இதில் சாம்ப் தே அமைப்பில் பயன்படுத்தப்படும் அஸ்ட ஏவுகணைகளும் அடங்கும். மேக்ரோன் கிரிவி ரேக் நகரில் ஆளில்லாத விமான தாக்குதலில் 16 பேர் கொல்லப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு ரஷ்யாவின் தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு மத்தியில் உக்ரைனின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்தும் பிரான்சின் நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட முன்னாள் மூத்த தூதர்கள் பலஸ்தீனத்தின் எதிர்காலம் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்து இஸ்ரேலுக்கு எதிராக உடனடி கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனையும் பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பெர்னாமையும் வலியுறுத்தியுள்ளனர். 52 முன்னாள் பிரெஞ்சு தூதர்களும் 50 முன்னாள் பிரிட்டிஷ் தூதர்களும் கையெழுத்திட்டுள்ள இந்த கூட்டு கடிதத்தில் இஸ்ரேலின் கொள்கைகள் இன சுத்திகரிப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் பலஸ்தீனியர்களின் நிலம் மற்றும் சுயநிர்ணய உரிமை பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சர்வதேச நீதிமன்றம் மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புகளை பிரான்ஸ், பிரிட்டன் நடைமுறைப்படுத்த வேண்டும். மனித உரிமை விதிகளை மீறுவதாக கூறி ஐரோப்பிய ஒன்றிய இஸ்ரேல் அசோசியேஷன் ஒப்பந்தம் மற்றும் கூட்டாண்மை ஒப்பந்தங்களை இடைநிறுத்த வேண்டும். இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தையும் இருதரப்பு இராணுவ ஒத்துழைப்பையும் நிறுத்த வேண்டும். காசாவுக்கு தடையற்ற மனிதாபிமான உதவி அனுமதிக்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை அமைப்புகள், சர்வதேச அரசு சார்பற்ற அமைப்புகள் அணுகல் செய்வதை நிறுத்த வேண்டும். இஸ்ரேலிய குடியேற்ற பகுதிகளுடன் தொடர்புடைய வர்த்தகம், முதலீடு, காப்பீடு, நிதி சேவைகளை தடை செய்ய வேண்டும். மேற்கு கரையில் திட்டமிடப்பட்டுள்ள E1 குடியேற்ற திட்டத்தில் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு பிரான்ஸ், பிரிட்டன் சட்ட மற்றும் பொருளாதார விளைவுகள் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்க வேண்டும். பிரிட்டிஷ், பிரெஞ்சு குடிமக்கள் பலஸ்தீனர்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட நிலங்களின் சொத்துக்களை வாங்குவதை குற்றமாக்க வேண்டும் என்றும் குடியேற்றங்களுக்கு நிதியளிக்கும் தொண்டு நிறுவனங்களின் அந்தஸ்தை நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கடிதம் வெளியானதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட 11 நாடுகள் இஸ்ரேலின் E1 குடியேற்ற திட்டத்தை கண்டித்திருந்தன. மேற்கு கரையில் சுமார் 1200 வீடுகள் அமைக்கும் இந்த திட்டம் எதிர்காலத்தில் தொடர்ச்சியான பலஸ்தீனிய நாடு உருவாகும் வாய்ப்பை பாதிக்கும் என அந்த நாடுகள் எச்சரித்துள்ளன. பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் மிலிபேண்ட் இந்த திட்டம் 2 நாட்டு தீர்வின் சாத்தியத்திற்கு ஆபத்தானது என்று கூறியுள்ளார். பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் தமிழர் திருவிழாவை முன்னிட்டு 2 யூரோ நல் வாய்ப்பு சீட்டெழுப்பை நடத்துகின்றனர். இலங்கை சென்று திரும்ப 1000 யூரோ பெறுமதியான விமான பயணச்சீட்டை பரிசாக வழங்குகிறார்கள். நல் வாய்ப்பு சீட்டின் மூலம் கிடைக்கும் நிதி யாழ்ப்பாணம் கோண்டாவில் சிவபூமி மாற்றுத் திறனாளிகள் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்பதை கிங்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தினர் அறிய தருகின்றார்கள். 2 யூரோவுடன் இலங்கை சென்று திரும்ப விமான பயணச்சீட்டு. விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம்.
VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பயணம்